ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள் ஒரு வித்தியாசமான விஷயம் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆர்எம்ஜிலேருந்து கேஎஸ்எல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அதாவது சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ளோட்டோட தான் சப்ளை பண்ணியிருந்தோம், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளோட் சென்சார். பட் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டரில் எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அண்ட் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளோட் இல்லாமல் ஒரு நார்மல் ஃப்ளோட்டை அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு நம்ம இந்த ஸ்டார்டருக்கு வயரிங் எப்படி கொடுத்துருக்கோம், ஃப்ளோட்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அவுட்புட் எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இங்கே 8 டெர்மினல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லோ ஒயர் போகிறது வந்து இங்கே இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் டெர்மினல் வந்து ப்ளூ கலர், அது வந்து நியூட்ரல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெர்மினல் வந்து ஸ்டாப்பில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸ்டாப்பில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து டெர்மினல் வந்து கெப்பாசிட்டருக்கான லைன், அது வந்து ரைட் சைட் டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஸ்டார்டர், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கெப்பாசிட்டருக்கு லைன் எங்கேருந்து போகுது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒயர் வந்து இந்த ஒயர் தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட ஒயர், இந்த க்ரீன் கலர் ஒயர். ஸோ இந்த ஒயர் தான் வந்து இந்த பாயிண்டில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் பாட்டமில் தான் அந்த கெப்பாசிட்டரோட லைன் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே இந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு சிங்கிள் பட்டனாக தான் டிஸ்பிளேவாக இருக்கும். ஆனால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்ச் இருக்கும். இதில் ஒரு ஸ்விட்சு ஸ்டார்டிங் கேப்புக்கு போகும், இன்னொரு ஸ்விட்ச் தான் அந்த காயிலை எனர்ஜைஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ இப்போ ரைட் சைடில் இருக்கிற டாப் அண்ட் பாட்டம் வந்து இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய 5th and 6th டெர்மினல். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டாப் அண்ட் பாட்டம் 3rd and 4th டெர்மினல், அது வந்து காயில் எனர்ஜைஸ் பண்ணும், ஓகே? அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டாப் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஸ்டார்டரோட ஒயர். இந்த ஸ்டார்டரோட ஒயர் முன்னாடி வந்து இந்த பின்னில் இருந்தது, அதிலேருந்து அதை கழட்டி, ஓகே, ஒரு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணி அதை வந்து 5th டெர்மினல், லாஸ்ட்டுக்கு முந்தின டெர்மினல், தட் இஸ் 7th டெர்மினலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அங்கேருந்து அந்த பின்னிலேருந்து 8th டெர்மினலுக்கு இன்னொரு ஒயர், அதாவது இது சீரீஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த ஒயர் இங்கே இருந்துச்சு, அதிலேருந்து கழட்டி ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அதோட எண்டை வந்து 7th பின்லேயும் இன்னொரு ஒயரை இந்த பின்லேருந்து 8th பின்னுக்கும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரிங் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளோட்டோட கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோட்டோட கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளோட்டு. ஸோ இந்த ஃப்ளோட் வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நார்மலாக இந்த கான்டாக்ட் டைப் சென்சாரு இல்லை மேக்னெட்டிக் ஃப்ளோட் சென்சாருக்காக தான் இந்த ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். பட் இருந்தாலும் அவங்க கேட்டதுனால ஒரு சின்ன சஜஷனாக கொடுத்து, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து சைட்டில் பார்த்திங்கன்னா 2 கோர் ஒயர் வந்து லே பண்ணி முடிச்சிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ புதுசாக வந்து லே பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அது எல்லாமே ரூட்டிங் பண்ணி பைப்பில் போட்டு ரூட்டிங் முடிச்சிட்ருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 கோர் ஒயர் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மிஸ்டேக் நடந்துடுச்சு, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு எங்ககிட்ட வந்து சொல்யூஷன் கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒயரிங் எல்லாமே இங்கேயே நம்ம சைட்லேயே வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஒயரிங் எல்லாம் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு கைட் பண்ணி ஒயரிங்கே பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ வந்து அவங்க சென்சாருக்கு எப்படி இந்த ஃப்ளோட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது இந்த 2 கோர் அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் ஒரு லூப் போட்டிருக்கேன். அது வந்து ட்ரை ரன் பைபாஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க 2 கோர் தான் போட்டிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு பின் வந்து காமன் அண்ட் தேர்ட் பின் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. தேர்ட் பின் வந்து லோ லெவல், ஏன்னா இந்த ஒரே ஃப்ளோட் தான் லோ லெவலையும் பார்த்துக்க போகுது, ஹை லெவலையும் பார்த்துக்க போகுது. ஸோ அதனால் கடைசி பின் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளோட்டில் இருக்கக்கூடிய ஒயரிங் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 வயர்ஸ் வரும். அதில் வந்து பிளாக்கு, ப்ரௌன் அண்ட் ப்ளூ, இதில் பிளாக்கு ப்ரௌன் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டேங்க் ஃபுல் கண்டிஷனில் மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து ஸ்லோவாக அப்படியே டவுன் பண்ணுறோம். டவுன் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே கான்டாக்டரோட கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டீங்களா?
ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக டவுன் ஆன உடனே உங்களுக்கு அங்கே கான்டாக்டர் ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேயும் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஃபில் ஆகிட்டே வர்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ளோட் அப் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக அப் பண்ணிட்டோம். கான்டாக்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவங்க டூ கோர் வயர் போட்டதுக்கு நம்ம வந்து சொல்யூஷனும் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அதை நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ.